நிலாவுல ஒரு பாட்டி பிஸ்கெட் செஞ்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பேட்லக் பாவம், சரியாவே போனி ஆகல. அதனால அவங்க ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க. இனி இந்த இடம் நமக்கு செட் ஆகாதுன்னு அவங்களோட முதல் லேண்டான பூமிக்கே திரும்ப போய் கடையை போட்டலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. பூமிக்கு வந்ததும் விதவிதமா பிஸ்கெட் தயாரிச்சாங்க. இங்க நல்ல வியாபாரம் ஆனது. பாட்டி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அந்த பிஸ்கெட் கடைய ஒரு காகம் தினமும் நோட்டை விட்டுக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் பாட்டி அஜாக்கிரதையா இருந்த சமயத்துல சட்டுன்னு பறந்து வந்த காகம் ஒரு பிஸ்கெட் தலைகளை குத்தி எடுத்துக்கிட்டு வேகமா பறந்து போயிடுச்சு. அந்த காகம் கிராமத்தை விட்டு ரொம்ப தூரமா பறந்து போனது. ஏரி, குளம், ஆறு இதெல்லாம் கடந்து ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள அது நுழைஞ்சது. ஒரு மரத்துல போய் உக்காந்தது. தான் கொண்டு வந்த ஸ்வீட் பிஸ்கெட்டை ருசிச்சு சாப்பிட காகம் முடிவு பண்ணது. அந்த பக்கமா வந்த நரி மரத்தின் மீது அமர்ந்திருந்த காக்காவை பார்த்தது. உடனே நரி முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு, காகண்ணா, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். இந்த காட்டுல தண்ணி எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. நீங்க உயரமா பறக்கனால உங்களுக்கு ஏரி, குளம் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியும். தண்ணி இருக்க இடத்துக்கு வழி சொன்னா என்னோட தாகத்தை போய்க்கவனா, தயவு செஞ்சு சொல்லுங்கண்ணா என்று நரி கெஞ்சியது. நரி மேல் பரிதாபப்பட்ட காகம் தன் வாயில் இருக்கும் பிஸ்கெட்டை மறந்தது. நரிக்கு வழி சொல்ல வாயை திறந்தது. பிஸ்கெட் கீழே விழுந்தது. அதை நரி கவி கொண்டு ஆனந்தமாக ஓடியது. இது எல்லாம் அந்த பிஸ்கெட்டை பிடுங்க நரி போட்ட தந்திர நாடகம் என்று தெரியாமல் காகம் ஏமாந்து போனது பாவம். பாட்டியை ஏமாற்றி எடுத்து வந்த பிஸ்கெட்டை நரியிடம் பறி கொடுத்து விட்டு ஏமாந்து விட்டோமே என்று வருத்தப்பட்டது காகம். பிஸ்கெட் கிடைத்த குசியில் கண்ணு முன்னு தெரியாமல் ஓடியது நரி காடு முழுவதும். ஒரு இடத்தில் உறங்கிக் கொண்டிருந்த சிங்கராஜாவை கவனிக்காமல் அதன் மீது கால் வைத்து எகிரியது நரி. அவ்வளவுதான். அடுத்த கணமே சிங்கம் எழுந்து நரியை பார்த்து கர்ஜிக்க தொடங்கியது. நரியோ பயத்தில் உடல் நடுங்கி போனது. மிகவும் கோபம் கொண்ட சிங்கம், நானே மான்கள் கிடைக்காமல் பசியில் படுத்திருக்கிறேன். துளியும் அச்சமின்றி நீ என் மீதே ஏறி விளையாடுகிறாயா? என் பசிக்கு நீதான் உணவு என்று நரியை பார்த்து சிங்கம் கர்ஜித்தது. பயந்து நடுங்கி போன நரி உடனே பிஸ்கெட்டை சிங்கத்துக்கு கொடுத்து சமாதானம் படுத்த முயற்சித்தது. சிங்கராஜா, இந்த பிஸ்கெட் ரொம்ப சுவையானது. இது மனுஷங்க செஞ்ச பிஸ்கெட். இதுல நிறைய வைட்டமின்ஸ், நிறைய கலோரிஸ் எல்லாம் இருக்கு. இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா இன்னும் பலசாலியா மாறிடுவீங்க. உங்களுக்காக தான் இந்த பிஸ்கெட்டை நான் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தேன். நாங்க சாப்பிடுங்க சிங்கராஜா என்று கூறி நரி பிஸ்கெட்டை சிங்கத்திடம் கொடுத்து விட்டு தந்திரமாக தப்பித்து செல்ல முடிவு செய்தது. ஆனால் கோபம் தனியாத சிங்கம் நரியை பார்த்து, இந்த பிஸ்கெட்டை பார்த்து மயங்க நான் நரி அல்ல சிங்கம். என் பசிக்கு உன் உடல் தான் வேண்டும் என்று சொல்லியபடி நரியை நோக்கி முன்னேறியது சிங்கம். சற்றும் நிதானம் இழக்காத நரி புத்திசாலித்தனமாக சிந்திக்க தொடங்கியது. சிங்கம் நரியை கடிக்க வரும் சமயத்தில், சிங்கராஜா, நான் ஏன் இவ்வளவு வேகமா ஓடி வந்தேன் என்ற காரணத்தை தெரிந்து கொண்ட பிறகு நீங்க என்ன சாப்பிடுங்க, என் ஆன்மா சாந்தடியும் என்று கெஞ்சியது. சரி, சீக்கிரம் சொல் என்று கட்டளையிட துளியும் தாமதிக்காமல் நரி கூறியது. சிங்கராஜா, உங்களை போலவே வேற ஒரு சிங்கம் இந்த காட்டுல இருக்குது. அதுதான் உங்க உணவான மான்களை எல்லாம் வேட்டையாடி தின்னு புடிச்சு அடுத்து உங்களையும் கொண்டு தின்னு புடுவேன்னு என்கிட்ட சபதெல்லாம் போட்டுச்சு. உங்களை கொன்ன வாட்டி அது இந்த காட்டுக்கு ராஜாவா ஆயிடுமா? அத உங்ககிட்ட சொல்லத்தான் நான் ஓடி வந்தேன். ஆனா பதட்டத்துல தெரியாம உங்களை மிதிச்சு விட்டேன். மன்னித்து விடுங்கள் சிங்கராஜா என்று நரி கூறியது. எனது காட்டில் என்னை போன்று இன்னொரு சிங்கம் உள்ளதா? அதுவும் அது என்னை கொல்ல காத்திருக்கிறதா? இதை என்னால் நம்ப முடியவில்லையே என்று சிங்கம் சந்தேகமாக கேட்க, உடனே சிங்கத்தை யோசிக்க விடாமல் தடுத்த நரி சிங்கத்தை பார்த்து, சிங்கராஜாவே, சந்தேகம் இருந்தா வாங்க, நானே உங்களை கூட்டிட்டு போய் அந்த வெறி பிடிச்ச சிங்கத்தை காட்டுறேன் என்று கூறியது. உடனே சிங்கராஜா, அந்த சிங்கத்தை காட்டு, அதை கொன்று என் வயிற்றுக்கு இரையாக்கிக் கொள்கிறேன் என்று கர்ஜித்தது. நரி சிங்கத்தை அழைத்துக் கொண்டு நடந்தது. காட்டின் எல்லை பகுதியில் மனிதர்கள் வெட்டி வைத்திருக்கும் கிணற்று பகுதிக்கு சிங்கத்தை கூட்டிச் சென்றது. அந்த கிணறு அருகே சென்றதும், சிங்கராஜா, இந்த கிணற்றுக்குள் தான் அந்த வெறி பிடித்த சிங்கம் பதுங்கி உள்ளது என்று சொல்ல, உடனே ஆக்ரோசமான சிங்கம் கிணற்று மேல் தாவி கிணற்றுக்குள் எட்டி பார்த்தது. அதனுடைய கோபமான உருவம் தண்ணீரில் தெரிய, அதை பார்த்து வேறு ஒரு சிங்கம் என்று நினைத்து, நீ என்னை கொல்வாயா? நான் உன்னை கொன்று விடுவேன் என்று கர்ஜிக்க, அந்த கிணற்றின் உள்ளே இருந்து எதிரொலி வெளியேறியதால் சிங்கம் சொன்ன வார்த்தை அப்படியே திரும்ப கேட்க சிங்கம் மேலும் கோபமடைந்தது. நீ என்னை கொல்வாயா என்று சொல்லியபடி கிணற்றில் குதித்து விடுகிறது. அதை பார்த்த நரி, சிங்கம் இனி வராது, நாம் தப்பித்தோம் என்று சந்தோஷப்படுவது. கிணற்றில் விழுந்த சிங்கத்துக்கு புத்தி வேலை செய்ய தொடங்கியது. நாம் பார்த்தது வெறும் நிழல்தான். கிணற்றில் உண்மையான சிங்கம் என்று ஒன்று இல்லை.
நம் கோபம் நம் புத்தியை மறைத்து விட்டது. நரி நம்மை ஏமாற்றி விட்டது என்பதை அறிந்து இயலாமையால் கத்தியது சிங்கம். எவ்வளவு முயற்சித்தும் சிங்கத்தால் கிணற்றில் இருந்து வெளியே வர முடியவில்லை. சிங்கத்தின் அலறல் சத்தம் கேட்டு ஒரு யானை மற்றும் சுற்றுப்பகுதியில் இருக்கும் சில மிருகங்கள் அந்த கிணற்றை நோக்கி ஓடி வருகிறது. சிங்கம் கிணற்றுக்குள் இருந்து வெளியே வர முடியாமல் தவிப்பதை பார்த்த யானை தாமதிக்காமல் தனது தும்பிக்கை மூலம் கிணற்றுக்குள் தத்தளிக்கும் சிங்கத்தை தூக்கி வெளியே விடுகிறது. சிங்கத்தின் உயிரை காப்பாற்றிய யானையை பார்த்து மற்ற மிருகங்கள் சந்தோஷப்படுகிறது. சிங்கம் அதிகம் தண்ணீர் குடித்து விட்டதால் தரையில் மயங்கி கிடப்பது. சிறிது நாட்களுக்கு பிறகு உடல்நலம் தேறியது சிங்கம். என்னை கொல்ல முயற்சி செய்தது நரிதான் என்ற உண்மையை சிங்கம் அனைத்து மிருகங்களுக்கும் சொன்னது. அனைத்து மிருகங்களும் மிகவும் கோபம் கொண்டது நரியின் மீது. சிங்கராஜாவை கொல்ல முயற்சித்த இந்த நரியை நாம் உயிரோடு விட்டு வைத்தால் அது இந்த காட்டையே அழித்துவிடும் என்று கூறி காட்டில் வாழும் மற்ற மிருகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நரியை கொல்ல முயற்சித்தது. நரி உயிர் பயத்தில் நடுங்கியது. ஆனால் சிங்கமோ அனைத்து மிருகங்களையும் தடுத்து நரியை காப்பாற்றியது. உடல் சிறுத்தாலும் புத்தி மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதை நிரூபித்து காட்டிவிட்டது இந்த நரி என்று சிங்கம் நரியை புகழ்ந்தது. அது மட்டுமல்ல, நிதானம் மற்றும் அறிவு கூர்மையை பாராட்டிவிட்டு, இனி நீதான் என் மந்திரி, உன் சிந்தனை என் ஆட்சிக்கு தேவை என்று சிங்கம் கூற மொத்த காடும் சிங்கத்தின் நல்ல குணத்தை கண்டு வியந்து பார்த்தது. நரி சிங்கத்திடம் மன்னிப்பு கேட்க சிங்கமும் நரியை மன்னித்து அதன் அரியணையில் நரிக்கு ஒரு இடமும் கொடுத்தது. திறமைசாலிகள் மீது பொறாமை கொள்வது மிக தவறு. அவர்களை தட்டி கொடுத்து அருகில் வைத்துக் கொள்வதுதான் நமக்கும் நம் நாட்டுக்கும் பாதுகாப்பானது என்று சிங்கம் சொல்ல அனைத்து மிருகங்களும் நரியை மந்திரியாக ஏற்றுக்கொண்டது. உடல் பெருத்தவன் எல்லாம் பலசாலி அல்ல. தக்க சமயத்தில் எளியவர்களை காக்க தங்கள் பலத்தை பயன்படுத்துபவர்கள் மட்டுமே உண்மையான பலசாலிகள் மற்றும் இந்த நாட்டின் தளபதிகளும் கூட. இன்னையிலிருந்து நீ இந்த நாட்டின் முதன்மை தளபதி என்ற பதவியை சிங்கராஜா யானைக்கு வழங்கியது. அதை பார்த்து அனைத்து மிருகங்களும் யானைக்கு ஆதரவுகளை வாரி வழங்கின. புதிய தளபதியும் புதிய மந்திரியும் காட்டுக்கு கிடைத்த மகிழ்ச்சியில் சிங்கராஜா அனைத்து மிருகங்களுக்கும் விருந்து வைத்து அந்த நாளை ஒரு திருவிழா போல கொண்டாடியது. நரி காகத்திடம் சென்று, என் மந்திரி பதவிக்கு காரணமே நீயும் நீ கொண்டு வந்த அந்த பிஸ்கெட்டும் தான், அதனால் உனக்கு மிக்க நன்றி என்று நரி காகத்துக்கு கை கொடுத்தது. காகமும் நரியின் தவறை மன்னித்தது. உடனே நாம் இனி நல்ல நண்பர்களாக இருப்போம் என்று நரி கூறியது. இந்த காட்டின் மந்திரி நமக்கு நண்பனா என்பதில் காகமும் பெரும் மகிழ்ச்சி கொண்டது. காட்டில் வாழும் அனைத்து மிருகங்களும் தனது கவலைகளை மறந்து சந்தோஷமாக இருக்கும் அந்த தருணத்தை என்றும் தக்க வைத்துக் கொள்ள அனைத்து மிருகங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டன. காகத்தின் பசியை அறிந்த பாட்டி தினமும் காகத்துக்கு சில பிஸ்கெட்டை கொடுக்கிறார். காகமும் சந்தோஷமாக அதை வாங்கி செல்கின்றது. அந்த பிஸ்கெட்டை தான் மட்டும் தனியாக உண்ணாத காகம் அனைத்து காகங்களையும் அழைத்து அவைகளுக்கு பிஸ்கெட்டை பங்கிட்டு கொடுத்துவிட்டு தானும் தின்றது சந்தோஷமாக. நன்றி.